மர்மதேசம். ரத்னா, ஏய் ரத்னா, ஜெயிலர் உங்ககிட்ட கைராக வாங்கிட்டு வர சொன்னாரு. இது தூக்கு தண்டனை கைதியோட கைரேகை தானே? ஆமா. ஏன்? எப்போ தூக்கு? நாளைக்கு மறுநாள். சும்மா சொல்லாதீங்க சார். இந்த ரேகை உடையவருக்கு ஆயுசு 90. நல்லா பார்த்து சொல்லுங்க. போற்றிடும் ஆயுள் ரேகை, பொங்கிடும் இதய ரேகை, காற்றிடும் விதியின் ரேகை, கங்கண வரையில் நாங்கும் ட்ரேற்றோடு முடிவில் சென்று தீங்கோரு தேக்கமில்லார் 120 நன்னாண்டு நோயின்றி வாழ்வார் தானே. புரியலையா? எவன் ஒருத்தனுக்கு ஆயுள் ரேகை தடை இல்லாம கங்கண ரேகை வரைக்கும் போதோ அவன் 120 வருஷம் வாழ்வான். இந்த கைதியோட ரேகை கூட கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். என்னதான் நீங்க அவரை தூக்குல போட்டாலும் அவர் 90 வயசு வாழ்வார். அன்வர், நீங்க சொன்ன மாதிரி ஒரு நல்லாவே பூ சுத்துறாரு. உங்க ஐக்கிய ரேகை இதய ரேகையை தொடுது. நீங்க உங்க மனைவிய 6 மாசமா பிரிஞ்சிருப்பீங்களே, உண்மைதானே? ஆமா. அவங்க மறுபடியும் என்கிட்ட வந்துருவாங்களா? உங்க சுக்கிரமேட்லேருந்து ஒரு ரேகை ஆயுள் ரேகையை கடந்து புத்தி ரேகையை தொடுது. அதனால அவங்க வரமாட்டாங்க. அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு விவாகரத்து நோட்டீஸ் வரும். அப்புறம் இதனால உங்களுக்கு நிறைய பொருள் விரயம் ஆகும். அவ்வளவுதானா? உங்க ஆயுள் ரேகையில ஒரு குத்து விழுந்திருக்கு. அப்படி விழுந்தா உங்களுக்கு என்ன வயசாகுது? 42 ஆகுது. 42. உங்க வயித்துல ஒத்த மடிப்பு இருக்கணுமே? இருக்கணும். நான் இன்னொரு நாள் உங்கள்கிட்ட விவரமா வந்து பேசுறேன். நான் வரேன். மிஸ்டர் அன்வர், என் கைரேகை சாஸ்திரம் காதல பூ சுத்துற விஷயம் இல்லைங்க, அது உண்மை. கைன்றது ரொம்ப தெய்வீகமானது. அதை சக்தி, ஸ்தூலம், சம்பத்துன்னு 3 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. கட்ட விரல் இருக்கே அது ஆத்ம சக்தி, ஆள்காட்டி விரல் சக்தி, நடுவிரல் விதிப்பயன், மோதிர விரல் பிரகாசம், சுண்டு விரல் சாஸ்திரம். இது உங்களுக்கு தெரியுமா? மனுஷன் வாழ்க்கையில் இருக்கிற மர்மங்களை அந்தந்த ஆத்மாவோட பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி பெரியவங்க அன்னைக்கே பிரிச்சுட்டாங்க. வாழ்க்கையின் ஓட்டம் கை ரேகையில தெரியும். இதையும் நான் சொல்லல, பெரியவங்க அன்னைக்கே சொல்லிட்டாங்க. நான் வரேன். பெருமாள், கொஞ்சம் வேலை இருக்கு, நம்ம அப்புறம் பேசுவோம். மூர்த்தி சார். ஜெயமூர்த்தி தானே? லாட்டரி டிக்கெட்லாம் வாங்கிட்டு இருக்கியா? வாங்கிட்டு இருக்கேன் சார். இந்த மாதம் வாங்க. சரி. விழும், அதுக்கப்புறம் வாங்காத.
தாஸ், எந்த பக்கம் போறீங்க? ஏன் எது கேட்குறீங்க? ட்ராப் பண்ணிட்டு போறேன். கற்பகாம்பாள் மெஸ். வாங்க போலாம். என்ன இன்ஸ்பெக்டர், ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. பரவாயில்ல, கேளுங்க. பெருமாளுடைய கைரேகையை பார்த்த உடனே ஏதோ சொல்ல வந்தீங்க, நிறுத்திட்டீங்க. ஏன்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அன்வர். பாத்தீங்களா, பொய் சொல்றீங்களே. உண்மையை சொல்லுங்க சார். இல்லை, பெருமாள் தனக்கு 42 வயசுன்னு சொன்னாரு, அது உண்மைதானா? ஏன், அதுல என்ன சந்தேகம்? சந்தேகம் வயசுல இல்லை, அவர் இன்னும் 2 நாள்ல செத்துருவார். ஏன் சார், இன்னும் 2 நாள்ல தூக்குல தொங்க போறான் முனிரத்னம். அவனுக்கு ஆயுள் கட்டி 90 வயசு வரைக்கும் இருப்பான்னு சொல்றீங்க. நல்லா திடகாத்திரமா இருக்காரு பெருமாள். அவரை 2 நாள்ல செத்துருவாருன்னு சொல்றீங்களே, என்னால நம்ப முடியலையே. இன்ஸ்பெக்டர், நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இது நடந்த உடனே நீங்களாவே வந்து என்னை பார்ப்பீங்க. இப்போ கிளம்பலாமா? இன்ஸ்பெக்டர், வாங்கலேன். இங்கே போலி நல்லா இருக்கும், சூடாக சாப்பிட்டு போகலாம். இல்லை, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படியா? உங்கள் முனிரத்னத்தை பற்றி ஒரு நியூஸ் இருக்கு, இப்போ வரீங்களா? கோவிந்தா 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 கோவிந்தா. என்ன இன்ஸ்பெக்டர், வரீங்களா? யோ, சும்மா அந்த கதையெல்லாம் வேணாம். கண்டல் போன 4000 ரூபா எண்ணி இப்போ கீழே வைக்கல, இங்கிருந்து நவர மாட்டாமா. தலை இருக்கும்போது வாழாடக்கூடாது. உங்ககிட்ட கடன் வாங்கல, உங்க அம்மாட்ட வாங்கினேன். முதல்ல இங்கேருந்து வெளியே போய் உங்க அம்மா வர சொல்ல, அவங்ககிட்ட பேசிக்கிறேன். யோ, அம்மா வெண்ணையே வர சொல்லுது. வசூலுக்கு நான் வந்திருக்கேன், என்கிட்ட பணத்தை கூடியா? என்னாச்சு முதலாளி? ஹலோ சார், தண்டல் போன 4000 ரூபா சார். 4 நாளாக பாக்கி. கேட்டா என்கிட்ட கடன் வாங்கல, எங்கள் அம்மாட்ட தான் கடன் வாங்கினாரா. அவங்க வந்தால் தான் கொடுப்பாரான். அது இல்லை ஜோசியரை, நான் இல்லாத போது இங்கே வந்து நம்ம பசங்களை தாறுமாறாக பேசியிருக்கான். என் மரியாதை என்ன ஆகுறது? உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டா எங்கள் மான மரியாதைலாம் விட்டுணுமா என்ன? உனக்கு என்னையா மான மரியாதை? பணத்தை எடுத்து கொடுங்க. நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டீங்களா? உணர்ச்சி வசப்படக்கூடாது, அமைதியாக இருக்கணும். இன்னும் 4-5 நாளைக்கு உங்களுக்கு நேரமே நல்லா இல்லை. கொடுங்க. தபா, ஜோசியர் சொன்னதுக்காண்டி கொடுக்குறேன். மறுபடியும் இங்கே வந்து தாறுமாறா பேசினேன், நடக்கிறதே வேற. ஓயே படை. ரொம்ப தேங்க்ஸ் ஜோசியரே. அப்புறம் சரி, நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன் ஜோசியரே. யாருங்க பையன் அது? பையன் பேர் திருநாவுக்கரசு. அவங்க அம்மா வட்டிக்கு விடுறாங்க, பையன் தான் வசூல்.
நல்ல பையன். ஏன் கேட்குறீங்க? காலையில் பார்த்தேன். டேய் நம்ம ஜோசியரை கவனிங்க. சூடா 2 போலி போடுங்கப்பா. 2 போலி. என்னங்க முதலாளி நீங்கள் சொன்ன உடனே அந்த பையனுக்கு பணம் கொடுத்துட்டாரு? என்ன விஷயம்? அது அவர் என் மேலேயும் என் கைரேகை சாஸ்திரத்து மேலேயும் வச்சிருக்கிற நம்பிக்கை. பாவம், இன்னும் 2-3 நாளில் அவர் தற்கொலை பண்ணிப்பார். நம்ப முடியல, ஆனால் நிச்சயம் நடக்கும். என்னங்க இது காலையிலேருந்து பார்க்குறேன், நல்லா இருக்கிறவங்களாம் செத்துருவாங்கன்னு சொல்கிறீங்க. பிளாக்மெயில் பண்ணி பணம் சம்பாதிப்பீங்களோ? உங்கள் போலீஸ்கார புத்தியை காமிச்சிட்டிங்களே. என்ன மரத்தடி ஜோசி நினச்சிட்டிங்களா? கைரேகை சாஸ்திரத்தில் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறேன். நான் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஏன்னா உங்கள் ரேகை அப்படி. அது சரி, முனிரத்னத்தை பற்றி ஏதோ சொல்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க. நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்களே. நம்புபடியாக சொல்லுங்கள். முதல்ல உங்களை நம்ப வச்சுட்டு அப்புறம் சொல்கிறேன். கையை காட்டுங்க. நோ அதெல்லாம் வேண்டாம். அதனால் என்ன? இந்த தழும்பு உங்களுக்கு எப்போ ஏற்பட்டுச்சு? அது ஏன் கேட்குறீங்க? இல்லை, இது 8 வயசில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அப்போது ஒரே நேரத்தில் ஒரு விபத்தில் உங்கள் அப்பா அம்மாவை இழந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களை வேறு மதத்தை சேர்ந்தவங்க வளர்த்துருப்பாங்க. கரெக்ட் தானே? சொல்லுங்கள். ஏன் இப்படி ஆச்சரியமாக பார்க்குறீங்க? கைரேகை சாஸ்திரத்துக்கும் சாமுத்திரிகா லட்சணத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு. இப்போவாது நான் உங்கள் கையை பார்க்கலாமா? அது சரி, இந்த விஷயத்தை உங்களுக்கு வேற யாராவது கூட சொல்லியிருக்கலாமே. வலது நெற்றி மீது தழும்பு இருப்பு. தாஸ், கை ரேகைங்கிறது ஒருத்தன் தன் கையை எப்படி உபயோகிக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி அமையறது தான். நீங்கள் புருடா விட்றீங்க. கைரேகை சாஸ்திரங்கிறது உண்மை. அது நம்ம முன்னோர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரப்பிரசாதம். அதை புரிஞ்சுக்கக்கூடிய காலம் உங்களுக்கு வந்துருச்சு அன்வர். முனிரத்னத்தை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அவரை தூக்கில் போட்டால் கூட சாக மாட்டார்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, இன்னும் 2 நாளில் அவர் ஜெயிலேருந்து தப்பிச்சிருவார். அப்படி தப்பிக்கிறப்ப பெருமாள் செத்துருவார். என்னாச்சு? பார்த்து இது கட்டாயம் நடக்கும். மறுபடியும் சொல்கிறேன், இது நடந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னை பார்ப்பீங்க. இப்போ போலீஸ் சாப்பிடுங்க. ஆயுள் தீர்க்கம், முடிவிடு வினையின் தீர்க்கம், தக்கது நோயின் தீர்க்கம், தலைவிதி முடிவின் தீர்க்கம், ஒக்கது கோளின் தீர்க்கம், ஊர்விதி தீர்க்கம் கேட்டும் சுக்கிரமேடு தந்த சூழலை ஆயுள் ரேகை. அப்பா அப்பா ஜாக்கிரத. காமராமணிவர் என்ன சொன்னாரு? அப்பா சுக்கிரமேடு. சுக்கிரமேடுயா. அப்பா அன்பர் வந்திருக்கப்பா. அன்பர்
ஏய் நெத்தியில் வீடு விட்டு விடு. மணி 4 தான் ஆகுது, விடியட்டும், விட்டு விட்றேன். உட்காரு. ஹார்லிக்ஸ் கரைச்சி தட்டுமா? காப்பி. பால்காரன் வரட்டும், வந்தோடனே காஃபி போட்டு தரேன். தேவதி விட்டு விட்றேன்ப்பா. என்னை விட்டு போகாதடா, எனக்கு பயமாக இருக்குடா. இல்லைப்பா, உங்களை விட்டு நான் எங்கேப்பா போவேன்? இங்கே தான் இருக்கேன். இரு, இதை வந்துட்டேன். இங்கே இரு, இங்கே இரு. இது வரேன்ப்பா. வாக்கு மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து இருள்வெளியிரண்டு கொண்டிடவன் அருதரும் ஆனந்த தழுத்தியில் அருதரும் ஆனந்த தழுத்தியின் சேய எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவங்காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கங்காட்டி கணுமற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி அணுவுக்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய். அதனால் நீ மசூதிக்கு போகணும். வெள்ளிக்கிழமை வடக்க சூலம். சூரியன் அனுகூலமாக இருந்தால் இறக்கம் உள்ளவன். யார் கையில் சங்கு சக்கரம் இருக்கோ அவன் மகா புருஷன். எனக்கு பசிக்குதே. பசிக்குதா? பிரெட் டோஸ்ட் பண்ணி தரட்டுமா? காஃபியா? மகாபாரதம். மகாபாரதம். கணமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி. சகுனி தர்மரிடம் கூறினான், நீ இழக்காத பொருள் இன்னும் ஒன்று இருக்கிறது, அதை பணயம் வைத்து ஆடினால் இழந்த பொருள் அத்தனையும் மீட்டு விடலாம் என்றான். தர்மர் யோசிக்க, ஏன் பாஞ்சாலியை வைத்து ஆடலாகாது என்றான் சகுனி. உடனே தர்மர், அவளையும் வைத்தேன் என்று கூறிவிட்டு தன்னையும் அறியாமல் கதறி கதறி அழுதார். தலை எழுத்து, விதி, ரேக ரேக. அப்பா, கைரேகையை வச்சு இவன் இத்தனை நாள்ல செத்துடுவான் அப்படின்னு கரெக்டா சொல்ல முடியுமா? அது இல்லப்பா, நீங்களும் எத்தனையோ பேருக்கு கைரேகை பார்த்துருக்கீங்க. ஆனா இவன் இத்தனை நாள்ல செத்துடுவான் அப்படின்னு சொன்னது இல்லையே. சொன்னானா? சொன்னானா? ஆமாப்பா, பாஸ்கர் தாஸ்னு நேற்று ஒரு கைரேகை நிபுணரை பார்த்தேன். அவன் சொல்றான், ஜெயிலர் பெருமாள் இன்னும் 2-3 நாள் செத்து போயிடுவாருன்னு. அது மட்டும் இல்ல, முனிரத்னம்னு ஒரு தூக்கு தண்டனை கைதி, அவன் ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடிடுவானா. பாவி, மகாபாவி. நீங்க சொல்லுங்கப்பா, இதெல்லாம் பொய் தானே? காசு பறிக்கிறதுக்காக தானே அவன் அப்படி சொல்றான். அவன் தப்பிச்சிருவான் அன்வர், அவன் தப்பிச்சிருவான். எப்படிப்பா? முனிரத்னத்தை சுத்தி 100 போலீஸ்காரங்க காவலுக்கு நிக்கிறாங்க. இரும்பு கதவு, பெரிய மதில் சுவரு, இதெல்லாம் மீறி அவன் எப்படி தப்பிக்க முடியும்? ஒரு குத்தவாளிக்கு நடு விரல்ல அழுத்தமான ரேகை இருந்தா அவனுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் அவன் தப்பிச்சிருவான். ஓடுறா, ஜெயிலுக்கு போ, அவனை பிடி, தப்பிச்சிருவான். ஓடுறா ஓடுறா, ஜெயிலுக்கு போடா. அப்பா, அவன் தப்பிச்சிருவான்டா. அமைதியா இருக்குப்பா. பாவி, ப்ளீஸ், நீ பாவி, எல்லாரும் பாவிடா, தப்பிச்சிருவான். அப்பா, வெள்ளிக்கிழமை சூலம். சரி சரி சரி, நான் போறேன்ப்பா, நான் போறேன். நான் ஜெயிலுக்கு போய் பார்க்குறேன்.